நேர்களே, இப்போ நம்ம முக்கியமாக பேச போகிறது இந்திய நாடாளுமன்றத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷனுடைய 4 ஃபேஸ் 4 கட்டங்கள் முடிஞ்சிச்சு. இந்த 4 கட்டங்களுக்கு முன்னாடி நான் சில கருத்து கணிப்புகளை வெளியிட்டேன். லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்துருந்தீங்க. பொதுவாக இப்போ நம்ம பேச போகிறது இந்த 4 ஃபேஸில் எப்படிப்பட்ட மனநிலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்பு யோகேந்திர யாதவுடைய அந்த பேட்டி, இப்படி நிறைய நம்பகத்தன்மை உள்ள விவகாரங்களை நாம் ஷேர் பண்ண போகிறோம். இது என்னுடைய கருத்தல்ல, அந்த கருத்துக்களை கோர்வையாக நான் கொடுக்க போகிறேன். யார் வெற்றி பெறுவது என்பதை விட என்ன களச்சூழல் இருக்குது. இப்போ 4 ஃபேஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த முறை கடந்த ஃபேஸை விட 62, 63, 64 தான் நிற்கிது. 2019 இந்த தொகுதிகளெல்லாம் மொத்தமாக பதிவாயிருந்தது எவ்வளோ சதவீதத்தைனா இப்போ அதை விட 2%, 64% புள்ளி. போன தடவை 66, ஆவரேஜாக 62, 63, 64 இப்படி தான் பதிவாயிருக்கிறது. நாம் என்னென்னா தொலைக்காட்சிகளில் பேசுகிறவங்கள்லாம் ஒரு விவாதத்தை முன்வைக்கும்போது அவர்களுடைய கருத்தை அவர்கள் வைக்கிறார்கள். என்டிடிவியில் பேசும்போது பொதுவாக மக்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்தவர்கள் கடந்த முறை ஆட்சியில் பெனிஃபிட் அடைஞ்சவங்க, பெனிஃபிஷரி, அவங்க ஆர்வமாக வாக்களிக்கலாம், மறுபடியும் இந்த ஆட்சி வர வேண்டும் என்று. இல்லை என்றால் ஒரு சுணக்கம், ஒரு சலிப்பு இருக்கணும். இதைத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அது நிச்சயமாக இருக்குதா அப்படின்னா அந்த பத்திரிகையுடைய கருத்தை எல்லாத்தையும் தள்ளிட்டு பார்த்தா மக்களுக்கு மத்தியில் ஒரு சலிப்பு இருக்கிறது. ஏன்டா அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடணும். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பேசுகிற மாதிரி தான் இந்தியா முழுவதும் எப்போவுமே தேசிய அளவில் அப்படி தான் எதிரொலிக்கும். ஒரு சலிப்பு தன்மை இருக்குது. அந்த சலிப்பு தன்மைக்கான காரணம் ஒன்று, பிரதமர் மோடி 400 இடங்களில் வெற்றி பெறுவார், 400 பார். இப்போ ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்னா, இன்னைக்கு காலையில் எக்ஸ் தளத்தில் அகிலேஷ் யாதவ் சொல்கிறாரு, இந்த 400ல் 1 எடுத்துட்டா 2-0, இதுதான் அவங்களுக்கு சாத்தியம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் 4வது ஃபேஸ் முடிஞ்ச பிறகு மகிழ்ச்சிகரமாக தனது கருத்தை வைக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆட்சியும் 2 முறை ஆட்சியில் இருந்தால் அவர்களுக்கு எதிராக மனநிலை இருக்கும். அது மோடிக்கு இருக்குது. அது எத்தனை சதவீதம் அப்படின்ட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 38% வாக்குகளை கடந்த முறை பெற்ற நரேந்திர மோடி இந்த முறை கூட்டணி கட்சிகளான அகாலிதள் இல்லை, அதிமுக இல்லை, மற்றும் சில உதிரி கட்சிகளும் இருக்கிறார்கள். ராஜ்பாருடைய கட்சி, ஆர்எல்டி போன்றவைகள் இருந்தாலும் மிக முக்கியமாக சிவசேனா அங்கே இல்லை. இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு 8லிருந்து ஒரு 10% வாக்குகள் அவர்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. 8% பார்த்தா கூட அந்த 38% 30% ஆயிடுது. அதில் அகாலிதள் இருக்கிறது, அதிமுக இருக்கிறது மற்றும் சிவசேனா. இந்த பெரிய 3 கட்சிகள் கூட நம்ம எடுத்துக்கலாம். இது பெரிய அளவுக்கு அதிமுகலாம் தொகுதிகளை கன்வெர்ட் பண்ணி பெரிய லாபத்தை அவங்களுக்கு தரலை. இப்போ இந்த 30க்கு கீழே அரசுக்கு எதிரான மனநிலை அப்படின்னு பார்த்தா ஒரு 3லிருந்து ஒரு 5% போயிடும். இதுதான் அவங்களுடைய ஸ்கோர். 25லிருந்து 30க்குள்ளே நீங்கள் புரிச்சுக்கிடுங்க. 26, 27% தான் இந்த முறை அவங்களுக்கு ஓட்டு. இந்த ஹார்ட்கோர் ஓட்டில் அல்ல 30% வச்சுக்கிடுங்க. ஹிந்துத்துவா ஓட்டு எத்தனை சதவீதம் இருக்கும்? ஒரு 20% இருக்குமா? அந்த 20% ஓட்டை அப்படியே அவங்களுக்கு விழுந்துடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எஞ்சி இருக்கக்கூடிய வாக்குகளில் தான் நடுநிலை வாக்காளர்கள் தான் பிஜேபியை தூக்கிடுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தை பார்த்துட்டிங்கன்னா 80 தொகுதியில் 62+2 64 எடுக்கும்போது அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய யாதவ்கள், தலித்துகள், முஸ்லீம்கள், ராஜ்பூத், ஓபிசி மற்றும் உயர் சாதி மக்கள். இதில் தலித்துகளுடைய வாக்குகள் கடந்த முறையெல்லாம் பிஜேபி தான் போச்சு. அதில் ஜத்தவ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கிறத சொன்னேன். இந்த முறை தலித் இளைஞர்கள்ட்ட ஒரு மாற்றம் தேவை இருக்கிறது. அவங்க பீம் ஆர்மியுடைய சந்திரசேகருடைய பீம் ஆர்மிக்கு அவங்க போனாலும் அவரும் ஜத்தவ் பார்ட்டியை சேர்ந்த ஒரு படித்தவர் தான் சந்திரசேகர். ஓரளவுக்கு பிரியும். இந்த முறை அந்த வாக்குகள் யாதவுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லாட்டாலும் காங்கிரஸுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது சொல்லப்படுது.
அப்போ இது வந்து பிஜேபிக்கு அவங்க ஓட்டு போடுறதுக்கு புதிய வாக்காளர்கள். 2014 தலித் இளைஞர்கள் உத்தரப்பிரதேசத்தில் வாக்களிப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை. இது ஒன்று. நம்ம நிறைய டீட்டெயிலாக பேச முடியாது, லைட்டாக தொட்டுறேன். பீகாரில் அதே நிலை. பீகாரில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பல்டிகுமார் நம்ம சொன்ன மாதிரி நிதிஷுக்கு எதிரான மனநிலையும் அதே மாதிரி தேஜஸ்விக்கு ஆதரவான மனநிலையும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் கட்சி, தேஜஸ்வியினுடைய ஆர்ஜேடி இவர்களெல்லாம் அவங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்போ அங்கே ஒரு 40 சீட்டில் 39 ஜெயிச்சது கண்டிப்பாக குறையும். உத்தரப்பிரதேசத்துலேயும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது எவ்வளோ நமக்கு சொல்ல தெரில. மகாராஷ்டிராவில் நிச்சயமான குறைவு இருக்கிறது. அவனை வந்து 45 பேரை வெளியேற்றி 40 பேரோட வெளியே போய் இருக்கிறதெல்லாம் அசிங்கப்படுத்தி ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப தப்பு. பிஜேபி பண்ணது, மோடி அமித்ஷா ரொம்பவே தப்பு பண்ணிட்டாங்க. எல்லா மாநிலங்கள்லேயும் தப்பு. இப்போ இதை சொல்லிடுறேன். ஆக அங்கே ஒரு பெரிய ஸ்டேட்டு, அதிக வளர்ச்சி, மராட்டியருடைய ப்ரைடு. அதனால் மராட்டிய மண்ணின் சொந்தக்காரரை குஜராத்திக்காரர்கள்லாம் வந்து இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்ட்டு 27% மக்கள் பாப்புலேஷன் கொண்ட மராத்தா மக்களிடத்தில் ரொம்ப 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 மனவேதனை இருக்குது. அதில் தலித்துகள், இவர் நம்ம பிரகாஷ் அம்பேத்கர் கொஞ்சம் தனிச்சு போகிறது கொஞ்சம் பலகீனம்தான். இருந்தாலும் முஸ்லீம்களுடைய வாக்குகள் இந்த முறை சிவசேனாவுக்கு, காங்கிரஸுக்கு, என்சிபிக்கு கிடைக்க போகுது. ஆக அங்கே 48க்கு 41 எடுத்த இடத்துல இந்த முறை நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க, பாதிக்கு மேலே வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கர்நாடகாவில் நிச்சயமாக கடந்த முறை 28க்கு 25 இடத்துல இந்த முறை நான் ஏற்கனவே சொன்னது தான். அப்போ இந்த மாதிரி 28 தகுதிகள் கொண்டது குஜராத். ஹாட்கோரில் பிஜேபியினுடைய வாய்ப்பான தொகுதிகளை பார்த்தா குஜராத், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், அப்புறமா ஹரியானா, சத்தீஸ்கர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால். கிட்டத்தட்ட ஒரு 11 ஸ்டேட். இமாச்சல், உத்தராஞ்சல் சேர்த்துக்கிடுங்க. அதோட இவ்வளோ தான் அவங்களுடைய பெல்ட். இதில் ஒரே ஒரு ஸ்டேட்டு இந்த தடவை அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஒரிசாவில் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. 21 சீட் இருக்குது, அதில் அவங்க நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி தெலுங்கானாவில் இந்த முறை 4 விட கொஞ்சம் கூட வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அது அவங்களுக்கு ப்ளஸ் ஆகுது. தெலுங்கானாவில் போன தடவை சேர்த்து 4 சேர்த்து தான் 303. இந்த 2 வந்தால் அந்த 2 சீட்டு. அதே மாதிரி 6 வந்துச்சுன்னு வைங்களேன். அதே மாதிரி ஒரிசாவில் போன தடவை பிடிச்சதை விட 4-5 கூட வந்தால் அந்த 5. அப்போ 5, 1, 6 சீட்டு தான் வருது. ஆனால் அவங்க இழக்கக்கூடியது குஜராத்தை விட்டுருங்க, மத்திய பிரதேசத்தில் 1, 2, 3 சீட்டு போக போகுது. போன தடவை மத்திய பிரதேசலாம் ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க. அதே போன்று பீகாரில் இழக்க போகிறாங்க பெரிய அளவில். மகாராஷ்டிராவில், உத்தரப்பிரதேசத்தில், ஜார்க்கண்டில், சத்தீஸ்கரில், ஹரியானாவில், டெல்லியில் இவ்வளோ ஸ்டேட்டும் காலி. இதில் நீங்கள் கவனம் பண்ணுங்க. 11, 12 ஸ்டேட் நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டேட்டுக்கு 5 கொஞ்சம் வச்சு பாருங்கள். இப்போது பீகாரில் 40க்கு 39 ஜெயித்தாங்க பிஜேபி. இந்த முறை 15, 18, 20 கிட்ட வருவாங்கங்கிறாங்க தேஜஸ்வி. அதெல்லாம் தேவையில்லை சார். 5 தொகுதி ஜெயிக்கட்டு சார். 5 தொகுதி ஜெயிக்கட்டு சார். மகாராஷ்டிராவில் 48க்கு 5 தொகுதி ஜெயிக்கட்டு சார். நிறையெல்லாம் தேவையில்லை. அதே போல் கர்நாடகாவில் 5 ஜெயிக்கட்டு சார். மத்திய பிரதேச, ராஜஸ்தானில் 5 ஜெயிக்கட்டு சார். எல்லா ஸ்டேட்டு, ஹரியானாவில், ஜார்க்கண்டில், டெல்லியில் எல்லா இடத்துலையும் ஆவரேஜாக 5 போடுங்க. 12 60 சீட்டு காலியா. 303ல் 60 கழிச்சு 240. இதுதான் கால்குலேஷன். இதுக்கு மேலே ஒன்றும் கால்குலேஷன் தேவையில்லை. ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்க. இது அல்லாமல் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி வெஸ்ட் பெங்காலுங்க. வெஸ்ட் பெங்காலில் சந்தேஷ்காலியில் ஒரு பெரிய புரட்சி நடந்து அங்குள்ள மலையின மக்களை வந்து ஒரு இஸ்லாமியர் வன்புணர்வுக்கு ஆள்பட்டதாக அவர் டிஎம்சின்னு பரபரப்பு செஞ்சாங்க. கடைசியில் ஸ்டிங் ஆப்ரேஷனில் பிஜேபி கட்டவிழ்த்து விடப்பட்ட பொய்ன்னு அவங்களுக்கு ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆயிட்டு. எல்லா இடத்துலையும் பிஜேபி ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆகிட்டு அது வந்து இந்த முறை அவங்களுக்கு பெரிய செட்பேக். ஆனால் நான் சொன்ன கணக்கை நீங்கள் பாருங்க. 28 மாநிலங்கள், 8 யூனியன் டெரிட்டரி. அந்த 28ல் 12 மாநிலங்களில் பிஜேபியினுடைய அதிகபட்ச வாக்குகளில் ஸ்டேட்டுக்கு 5, 4ன்னு போட்டால் கூட அது நிறைய இருக்கும். 12, 13 தொகுதி தோக்க போகிறாங்க. குறைந்தபட்சம் 5, 4, 6ன்னு போட்டால் கூட ஒரு 60 தொகுதினா அவங்க 240. ஆனால் இந்த முறை 200லிருந்து தான் அவர்கள் கணக்கு வரப்போகின்றது. 200லிருந்து 210, 20, 30 எப்படி என்று வருவதற்கான வாய்ப்பு இருப்பதே தான் நம்பப்படுகிறது. நிச்சயமாக பிஜேபி மெஜாரிட்டி கிடைப்பது கஷ்டம்தான் என்று எல்லா பத்திரிகைகளும், எல்லா சேனல்களும், எல்லா ப்ரிடிக்ஷனும் சொல்லுகின்றது. அதனால தான் அவர் வந்து
ஆயுதங்களை எதை பயன்படுத்துறதுங்கிறது தெரியாமல் முஸ்லீம்கள் வெறுப்பு, அந்த வெறுப்பும் கூட அவர்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கலை. மக்கள் எந்த முஸ்லீம்களும் அதுக்கு ரிவர்ஸ், அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹார்ட் ஃபோர்ஸாக பேசலை. சாம்பித் பித்ரா இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் வச்சு, மணிசங்கர் ஐயரெல்லாம் வச்சு பேசிக்கிட்டு தெரிஞ்சால் மக்கள் வாக்களிக்க மாட்டான். வாக்களிப்பதற்கு அடிப்படையான காரணம் 10 வருஷம் நீ என்ன செஞ்ச, 10 வருஷம் நாங்கள் ஆட்சியை கொடுத்தோம், விலைவாசியை குறைக்கலை, பெட்ரோலை குறைக்கலை, டீசலை குறைக்கலை, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்து வரக்கூடிய அந்நிய இதுகளை குறைக்கலை, எங்களுக்கு பொருள் அதிகமாயிட்டு, ஜிஎஸ்டி அதிகமாயிட்டு, எம்எஸ்எம்இ எதுவுமே விலை கிடைக்கல, உற்பத்தி பொருளுக்கு சந்தை கிடையாது, விவசாயிகளுடைய கிரைஸ், இப்படி பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. 65 ரூபாய்க்கு வாங்கினது 2013, இன்றைக்கி அதே அரிசியினுடைய விலை எங்கேயோ போயிட்டு, அதே போன்று 400 ரூபாய்க்கு வாங்கின கேஸ் இன்றைக்கி 1200 ரூபா ஆயிடுச்சு. எப்படி ஓட்டு போடுவான்? ஆகவே இந்த பிரச்சனையிலே நேற்று டைம்ஸில் ஒரு மிக முக்கியமான கட்டுரை, தமிழ்நாட்டிலேருந்து வாக்களிப்பதற்கு வட இந்தியர்கள் செல்ல தயாராக இல்லை. ஏன் தெரியுமா? இங்கே வாக்களிக்க சென்றால் தன்னை வேலை போயிடும், ஏன்னா அங்கே வேலை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நிறைய பீகாரிகள், வெஸ்ட் பெங்கால்காரெல்லாம் தமிழ்நாட்டை வேலை பார்க்குறாங்க. அவங்க இங்கேருந்து தேவையில்லாமல் தன் கூட இருந்த நவீன் பட்நாயக்கையும் வெளியே அனுப்பி விட்டார். இப்போ நாயுடு கூட நாளைக்கு மாறலாம், மாற முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜெகனுக்கும் நாயுடுக்கும் போட்டியில் 25 சீட்டில் ஒரு பக்கம்தான், ஒரு உரையில் தான் ஒரு கத்தி தான் இருக்க முடியும், 2 கத்தி இருக்க முடியாது. அதுலேருந்து 10 டிக்கெட் இவங்க ஜெயிச்சா அந்த பக்கம் வருவாங்க, அவங்க ஜெயிச்சா அந்த பக்கம் வருவாங்க. ஏடிஎம்கே எந்த சீட்டும் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முறை மிக முக்கியமாக ஒன்று சொல்லிட்டேன், மறந்துட்டேன். அரவிந்த் கெஜ்ரிவாலோட பிரச்சாரம் ரொம்ப டாப்பாக இருக்குது. அவருடைய பிரச்சாரம் 3 மாநிலங்களில் 30 தொகுதிகளை அவங்களுக்கு கொடுக்க போகுது. டெல்லி, பஞ்சாப் மற்றும் ஹரியானா, இந்த 3 மாநிலங்களில் 25லேருந்து 27 தொகுதிகள் அவங்க பெரிய அளவில் கைப்பற்றலாம். இன்னும் எஞ்சிய 20 நாட்களில் 5, 6, 7வது ஃபேஸில் நல்ல ஹிந்தி பேசக்கூடியவர், அனுமான் சாலியா பாடக்கூடியவர், ஹிந்துத்துவாவுக்கு மாற்றமாக ப்ரோ இந்துத்துவாவாக அவர் இருக்கிறார், ஹிந்தியை நல்லா பேசுகிறாரு. அதனால் அவர் கொடுத்த கேரண்டி, இலவச மின்சாரங்கள், அது மாதிரி காங்கிரஸினுடைய இலவச திட்டங்கள், ஆண்டுக்கு 1 லட்ச ரூபா பெண்களுக்கெல்லாம் பெரிய அளவில் இருக்குது. இந்த முனையில் பார்த்தாலும் அந்த முனையில் பார்த்தாலும் மோடிக்கு கண்ணு கட்டிய தொலையிலும் வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தெரியுது. அதை போக அவங்க நம்புறது ஹிந்துத்துவா. அதனால தான் முஸ்லீம் வெறுப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த 4வது ஃபேஸ் முடிஞ்ச உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களாக இருக்கின்றது. நிச்சயமாக ஒன்றை மட்டும் சொல்லலாம், தனித்து பெரும்பான்மை உள்ள சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வரப்போகிறதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. காங்கிரஸ் 100 தொகுதிகளை ஜெயிக்கலாம், அல்லது 125, 150 தான் முக்கியம். 150 அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா பெரிய அளவில் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. அதற்கான வாய்ப்பு கடும் இழுபறி தான். காங்கிரஸ் 150 ஜெயிக்குன்னு நான் நம்பலை, அவ்வளோ வருமாங்கிற எனக்கு தெரியல. இருந்த போதிலும் இந்த முறை மத்தியில் பிரதமர் மோடியின் தலைமையில் ஆட்சி அமைவது பெரும் கேள்வி. அதுவும் பிஜேபி தனித்துவமான ஆட்சி அமைக்கும்னா நிச்சயமாக இல்லை என்று சொல்லக்கூடிய செய்திகள் தான் அதிகமாக வருகிறது. இது போன்ற செய்திகளை நான் உங்களுக்கு அடுத்து தர காத்திருக்கிறேன். நன்றி.